ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் விசிட்டிங் திருப்பதி நாங்கள் வந்து பாபா விநாசனம் தான் கிளம்பிட்டோம். நாங்கள் முன்னாடியே வந்து கேப் புக் பண்ணி கிளம்பியிருந்தோம். சப்போஸ் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் பஸ்ஸும் இருக்குது, அதர்ஸ் கேப்லேயும் நீங்கள் போகலாம். 6 to 8 மெம்பர்ஸ் அந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டும் போகலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து ஸ்ரீவாரி பாடலூர். நாராயணன் வந்து பூமியில் முதலாக காலடி வச்சது இந்த இடம் தான் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்தது. அங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கே. அங்கே அந்த வயல் ஸ்குரில் வேறு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. போஸ் கொடுக்கறது, கும்பிடு போடுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது. செகண்டாக நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா சிலாத்தோரணம். இங்கே வந்து ஒவ்வொரு ராசிக்குமே வந்து ஒவ்வொரு சிலை வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இடமுமே பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து நேஷ்னல் ஜியோ ஹெரிட்டேஜ் மோனியூமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே ஹிஸ்ட்ரி கொடுத்துருந்தாங்க. தமிழ், தெலுங்கு அண்ட் இங்கிலீஷ் மூணுத்துலேயுமே கொடுத்துருந்தாங்க. தேர்டாக நாங்கள் போனது தான் பாபா விநாசனம். இங்கே வந்து கங்காதேவி கோவில் இருக்குது. இங்கேயுமே ஹிஸ்ட்ரிலாம் கொடுத்துருந்தாங்க அந்த கங்கை கோவிலுக்கு எல்லாமே. ஆஃப்டர் தட் ஃபோர்த்தாக நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா ஆகாய் கங்கை. பிஃபோர் தட் இங்கே போகிற வழி ஃபுல்லாகவே வந்து விண்மில்ஸ் அண்ட் வந்து பிளேஸே வந்து சில்லுன்னு இருந்துச்சு. இந்த ஆகாய கங்கையில் வந்து சிவன் கோவில் இருந்தது. அதே மாதிரி ஹனுமன் வந்து அஞ்சனாதேவி அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி ஒரு சிலையும் வச்சுருந்தாங்க. இங்கே மரம் எல்லாமே இருந்தது. மரம் எல்லாமே வந்து ரொம்ப பழைய மரம் போல இருக்குது. வேர்லாம் விட்டு மரமே வந்து ரொம்ப பெருசாக அடர்ந்து காடு மாதிரி இருந்துச்சு. காடு தான், ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஆகாய கங்கையில் தண்ணி வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவே இருந்துச்சு. நான் கொஞ்சம் வந்து குடித்தேன். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. நம்ம நார்மல் வாட்டர் மாதிரி இல்லாமல் தண்ணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபிஃப்த்தாக நாங்கள் போனது தான் வந்து ஜப்பாலி. இங்கே வந்து ஹனுமன் கோவில் தான். இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து அந்த வைல்ட் ஸ்குரில் இருந்துச்சு. அதே மாதிரி மங்கீஸ், வைல்ட் ஸ்குரிலாம் வந்து ரொம்ப பாசமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஜப்பாலி போகணுன்னா அரௌண்ட் 300 ஸ்டெப்ஸ்க்கு மேலே நம்ம ஏறி தான் போகணும். ஏறி போகிற வழி எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து வீடு கட்டி வச்சுருந்தாங்க. இத்தனை பேருக்கு வீடு கட்டணுன்ற கனவு இருக்குது போல இருக்குது. அதே மாதிரி ஜப்பாலி வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் மாதிரி இருந்துச்சு. மரத்தில் வந்து செந்தூரத்தால் நிறைய அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹனுமன் கோவிலுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. பிளேஸ் ரொம்ப சில்லுன்னு இருக்கவே நடந்து போனதே தெரியல. கோவிலுக்கு முன்னாடி ஒரு குளம் வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. மைண்டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த இடத்துல. பஸ்ஸுமே இருக்குது. நீங்கள் பஸ் வந்து பார்த்து ஏறி போகலாம். ஏன்னா வந்து பஸ் எல்லா டைம்லையுமே கிடைக்காது. சம்டைம்ஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் கிடைக்காது. அடுத்தது நாங்கள் போன பிளேஸ் வந்து வேணுகோபால சுவாமி டெம்பிள் தான். இங்கே வந்து சுவாமி வந்து சத்யபாமா ருக்மிணி கூட இருக்காங்க. அதே மாதிரி இங்கே சீதாராமல பட்டாபிஷேகம் டெம்பிளும் தனியாக இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இஃப் யூ வாண்ட் டு விசிட் நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். டடா.